ஓம் சாந்தி 29/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இது உங்களது விலை மதிக்க முடியாத பிறப்பாகும். இந்த பிறவிலேயே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக தூய்மை ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. கேள்வி: ஈஸ்வரிய குழந்தை என்று கூறிக்கொள்ளும் குழந்தைகளின் முக்கியமான தாரணை என்னவாக இருக்கும்? அவர்கள் தங்களுக்குள் மிக மிக இனிமையாக பால் பாயசம் போன்று இருப்பார்கள். ஒருபொழுதும் உப்பு நீராக இருக்க மாட்டார்கள். தேக அபிமானத்தில் உள்ள மனிதர்கள் தவறாக தலைகீழாக பேசுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்றாரு. குழந்தைகளாகிய உங்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்க முடியாது. இங்கு நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும், கர்மாதித நிலையை அடைய வேண்டும் சொல்றாரு. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு முதலில் கூறுவது ஆத்மாபிமானியா ஆகுங்கள் சொல்றாரு. அதான் தேக அபிமானத்துல இருந்தா நம்ம தப்பா நம்ம தலைக்கீழா பண்ணிடுவோன்றனால இப்ப ஆத்மாபிமானியா ஆகுங்கன்னு சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம இந்த சரீரம் கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. கீதை போன்றவைகளில் என்ன வேண்டுமென்றாலும் கூறப்பட்டிருக்கலாம், ஆனால் அவைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் ஆகின்றாரு. நான் ஞானக்கடல் என்று தந்தை கூறுகின்றார். பாபா ஞான கடலா இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கூறுகின்றேன். எந்த ஞானம் கூறுகின்றார்னா, சிருஷ்டியின் அதாவது நாடகத்தின் முதல் இடைக்கடை ஞானத்தை கூறுகின்றார். இது படிப்பாகின்றாரு. சரித்திரம், பூகோளம் அல்லவா, இது ஹிஸ்டரி ஜியாகிரபி அல்லவான்றாரு. பக்தி மார்க்கத்தில் யாரும் சரித்திர பூகோளம் படிப்பது கிடையாது. பக்தி மார்க்கத்துல ஹிஸ்டரி ஜியாகிரபிலாம் படிக்க மாட்டோம். இந்த எப்படி உலகம் தோன்றுச்சு இதெல்லாம் படிக்க மாட்டோம். பெயரும் பயன்படுத்த மாட்டார்கள்ன்றாரு. சாது சன்னியாசிகள் அமர்ந்து சாஸ்திரங்கள் படிக்கின்றனர். இந்த தந்தை எந்த சாஸ்திரங்களையும் படித்து கூறுவது கிடையாது. உங்களை இந்த படிப்பின் மூலம் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அவர்களும் மனிதர்கள் தான், இவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் பதித்த பாவனை வாருங்கள் என்று இவர்கள் தந்தை அழைக்கின்றனர். தேவதைகள் தூய்மையானவர்கள் என்பதை அறிவீர்கள். மற்ற அனைவரும் அசுத்த மனிதர்கள் ஆவர். அவர்கள் தேவதைகளை நமஸ்கரிக்கின்றனர். அவர்களை பாவனமானவர்கள் என்றும் தன்னை தூய்மை இல்லாதவர்களாகவும் புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. ஆனால் தேவதைகள் எவ்வாறு தூய்மையானவர்களாக ஆனார்கள், அவர்களை ஆக்கியது யார் என்பதை எந்த மனிதர்களும் அறிந்து கொள்ளவில்லை. ஆக தந்தை புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில்தான் முயற்சியே இருக்கிறது. தேகாபிமானம் இருக்கக்கூடாதுன்றாரு. ஆத்மா அழிவற்றது, சம்ஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்கிறதுன்றாரு. ஆத்மா அழிவற்றது, எல்லா சம்ஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மாதான் நல்ல அல்லது தீய பழக்கங்களை எடுத்து செல்கிறதுன்றாரு. ஆகையால் இப்போது தந்தை கூறுகின்றார், ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கள். தனது ஆத்மாவையும் யாரும் அறியவில்லை. எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போது இருண்ட மார்க்கம் ஆரம்பமாகி விடுகிறதுன்றார் பாபா. தேக அபிமானிகளாக ஆகிறாங்க என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் இங்கு யாரிடத்தில் வந்திருக்கிறீங்க? இவரிடம் அல்ல, பிரம்மா பாபாட்ட வரல, நான் இவரிடம் பிரவேசமாகியிருக்கிறேன். சிவன் சொல்றார், இவர்கிட்ட நீங்க வரல, என்கிட்டதான் வந்திருக்கீங்க. நான் இவரிடத்துல பிரவேசமாகியிருக்கிறேன். இவரது பல பிறவிகளின் கடைசியானது இந்த தூய்மையற்ற பிறப்பாகின்றாரு. இவரதே இது கடைசி பர்த்ன்றாரு. 84வது பிறவி. இது தூய்மையற்ற பிறப்புலதான் இவரே இருக்கிறார். பல பிறவிகள் என்றால் என்ன என்பதையும் கூறியிருக்கின்றார். அரை கல்பம் தூய்மையான பிறப்பு, அரை கல்பம் அசுத்த பிறப்பாகின்றாரு. அரை கல்பம் தேவதையா இருக்கிறோம், அரை கல்பம் மனிதர்களா இருக்கிறோம். விகாரத்தின் மூலமா பிறக்கலாம். ஆக இவரும் தூய்மை இல்லாதவர் ஆகிவிட்டார் இல்லையா? பிரம்மா தன்னை தேவதை என்றும் ஈஸ்வரன் என்றும் கூறுவது கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப பிரம்மா அவரே தேவதைன்னு சொல்லிக்கிறது கிடையாது. நான் தான் கடவுள் ஈஸ்வரனும் சொல்லிக்கிறது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா தேவதையாக இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. அதனால்தான் பிரம்ம தேவதாய நமக என்று கூறுகின்றனர். தூய்மையற்ற நிலையில் இருந்த பிரம்மா பல பிறவிகளின் கடைசியில் தூய்மையாகி தேவதையாக ஆகின்றார் என்பதை இப்ப தந்தை புரிய வைக்கின்றார். அப்ப பிரம்மா தேவதை கிடையாதுன்றது அப்படின்னு நம்ம மனுஷங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதனாலதான் பிரம்மா தேவதாய நமகன்னு சொல்றாங்க. ஆனா தூய்மையற்ற நிலையில் இருந்த பிரம்மா தன்னுடைய பல பிறவிகளின் இந்த கடைசி பிறவில தான் தூய்மையாகி தேவதையாக ஆகின்றான்ட்டு பாபா புரியுகிறார். நீங்கள் பீக்குவாக இருக்கிறீங்க. நீங்களும் பிராமணர்களினில் இந்த பிரம்மாவும் பிராமணன் ஆவார் சொல்றாரு. அவரு நம்ம எப்படியோ அது மாதிரிதான் ஆகுறோம். இவரே தேவதை என்று கூறுவது யார்? பிரம்மா பிராமணன் என்று தான் கூறப்படுகிறாரே தவிர தேவதையே அல்லன்னு சொல்றாரு. பிரம்மா தூய்மையாக ஆகின்ற பொழுதும் இவரை தேவதை என்றும் கூறுவது கிடையாது.
எதுவரை விஷ்ணுவாக லட்சுமி நாராயணாக ஆகவில்லையோ அதுவரை தேவதை என்று கூறவே முடியாதுன்ட்டார். நீங்கள் பிராமணிகளாக இப்ப இருக்கிறீங்க. உங்களை முதலில் சூத்திரன் வந்து பிராமணன் வந்து தேவதைகளாக அவர் தான் வந்து ஆக்குகின்றேன்றாரு. இது உங்களது வைரத்திற்கு சமமான பிறப்பு என்று கூறப்படுகிறது. கர்ம கணக்குகள் இருக்கவே செய்கிறது. நமக்கு வந்து இப்ப பிகேவா தான் ஆயிருக்கும், வந்தாலும் நமக்கு பழைய கர்ம கணக்குகள் இருக்கவே செய்கிறது. ஆக இப்போது தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இந்த மாதிரி இதை செஞ்சாலே அந்த கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிருந்தாரு. இந்த பயிற்சி இருக்கும் போதுதான் விக்ரமம் விநாசமாகின்றாரு. நம்ம வந்து நிறைய நம்ம புத்தி அங்கங்க அழப்பா இருந்தாலும் நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பாவம் வந்து அழின்றாரு. தேகதாரி என்று புரிந்து கொண்டால் விக்ரமம் விநாசமே ஆகாதுன்றாரு. நம்ம இந்த உடம்புன்னு நினைச்சுட்டோம்னா பாவமே அழியாதுன்றாரு. ஆத்மா பிராமணன் கிடையாது. ஆத்மா வந்து பிராமணன் கிடையாது. சரீரத்துடன் இருக்கும்போதுதான் அது பிராமணன், பிறகு தேவதா சூத்திரனாக ஆகிறதுன்றாரு. பாருங்க, இதெல்லாம் நல்லா நம்ம ரொம்ப ஆழமா கடையணும். ஆத்மா வந்து பிராமணன் கிடையாது. அது சரீரத்தோட இருக்கும்போது தான் இப்ப நம்ம பிராமணன். அப்புறம் அதே ஆத்மா தான் போய் தேவதையா ஆகுது. அதே ஆத்மா தான் அப்புறம் போயிட்டு சூத்திரனா ஆகுறது. ஆக இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி இருக்கிறதுன்றாரு. எளிய யோகாவாகவும் இது இருக்கிறது. எளிதிலும் எளிதாகவும் இருக்குது. ஈஸியா இருக்கு இல்லையா? நீங்க என்ன தலைக்கையில தொங்க சொல்றாங்களா, இல்ல வந்து ஒத்த காலில் நிக்க சொல்றாங்க? எதுவுமே கிடையாது. உக்காந்த இடத்துல புத்திமாமா பாபா நினைக்கணும். சிலருக்கு மிக கடினமானதாகவும் தோன்றுகிறது என்று தந்தை கூறுகின்றார். ஆனா இதுவே சிலருக்கு வந்து தலைவலிக்குதுன்னுவாங்க, எனக்கு ரொம்ப நேரம் நினைக்க முடியலன்னுவாங்க, எனக்கு தலையை வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, உட்கார முடியலன்னுவாங்க. நீங்க படுத்துன்னு கூட செய்யுங்கன்னா சொல்றாரு பாபா. மிக கடினமாக இது தோன்றுகிறதுன்றார் பாபா. அடிக்கடி தேகாபிமானத்தில் வந்து தந்தையை மறந்து விடுகிறீங்கன்றாரு. எதனால கடவுளை மறக்கிறோம்னா தேகாபிமானத்துல வந்துடும். ஆத்மா அபிமானி ஆவதற்கு நேரம் ஏற்படுகிறது அல்லவா, அது கொஞ்சம் டைம் பிடிக்கும்ன்றாரு. இப்போது அனைவரும் ஏக்ரஸ் ஆகிவிடுவீர்கள். மேலும் ஒரு தந்தையின் நினைவு நிலையாக இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. இப்பவே நேற்று தான் பிகே ஆனோம், இன்னைக்கே அப்படியே நம்ம வந்து அப்படியே ஏக்ரஸ் ஆகி பாபா நிலையிலே இருப்போம்னா கிடையாது இல்லையா? கொஞ்சம் டைம் எடுக்குதுன்றாரு. கர்மாதி நிலை அடைந்து விட்டால் பிறகு இந்த சரீரம் இருக்காது. இப்படியே நினைச்சு கர்மகாலங்கள்லாம் முடிஞ்சு கர்மத்தை வென்ற நிலை வந்துடுச்சு, கர்மயோகி ஆயிட்டோம், கர்மாவையும் வென்றுட்டோம் அப்படின்னா நம்ம அப்புறம் இந்த சரீரமும் இருக்காது, விடுபட்டுன்றாரு. அதாவது கர்மேந்திரியங்களே நம்ம வென்றுடும். அப்போ ஆத்ம உணர்வுல வரும்போது நமக்கு இந்த சரீரம் கூட போயிடும். தூய்மையான ஆத்மா லேசாக ஆகி முழுமையாக இந்த சரீரத்தை விட்டு விடுன்றாரு. அந்த வானல்ல இருந்து அந்த அல்வா பார்த்தீங்கன்னா திரண்டு வரும்போது அது ஒரு பக்குவம் வந்துடும். பக்குவம் வந்தோடனே அந்த வானலை விட்டு வெளில வந்துடும். அப்புறம் ஈஸியா எடுத்து நம்ம சாப்பிடலாம். அது வரைக்கும் அது பக்குவம் இல்லைன்னா ஒட்டிக்கினே இருக்கும் வானல்ல. அது மாதிரி இந்த உடலோட ஆத்மா வந்து ஒட்டின்னு இருக்குது. பக்குவம் இல்லாதனால ஆத்மா ஒட்டின்னு இருக்கு, வெளியே வரமாட்டுது. நம்ம தூய்மையா லேசாயிட்டோம், நல்லா நம்ம முயற்சி பண்ணி ரொம்ப லேசாயிட்டோம்னா ஆத்மா வந்து ஈஸியா அந்த சரீரத்தை விட்டுடும். இந்த சரீரம் கூட எனக்கு வேணாம், எனக்கு ஒரு பாபா போதும் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். தூய்மையான ஆத்மா அசுத்தமான உடலுடன் இருக்க முடியாதுன்றாரு. எப்ப ஆத்மா தூய்மையாச்சோ அது அந்த அசுத்தமான பாத்திரத்துல இருக்காது, அசுத்தமான உடல்ல இருக்க முடியாதுன்றார். இப்பயே நமக்கு தெரியும், நம்ம தூய்மையாயிட்டே வரோம்னா சுத்தி இருக்கிற இது அசுத்தம்லாம் நமக்கு பிடிக்காது. முன்னாடி அப்படிதான் வாழ்ந்திருப்போம், ஆனா இப்ப நமக்கு ஒரு மாதிரியா ஆயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தூய்மையாயிட்டு இருக்கணும். இந்த தாதா வதனம் சென்று விட்டார் என்பது கிடையாது. இந்த தாதா இந்த பிரம்மா பாபா ஒன்றும் வதனம் போயிட்டார்ன்றது கிடையாது. நினைவில் தான் அதிக முயற்சி இருக்கிறது என்று இவரும் கூறுகின்றார். இந்த பிரம்மா பாபாவும் அவரும் சொல்றாரு, நினைவுல தான் நிறைய முயற்சி இருக்குன்ட்டு சொல்றாரு. தேகாபிமானத்தில் வருவதன் மூலம் தவறாக தலைக்கீழாக பேசுவது, சண்டையிடுவது போன்றவைகள்லாம் நடக்கின்றன. நாம் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்களாக இப்ப இருக்கிறோம். பிறகு ஆத்மாவிற்கு எதுவும் ஏற்படாதுன்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே ஆத்மா சகோதரர்கள் தான். ஆத்ம உணர்வுல இருந்தா எதுவும் ஏற்படாது. தேகாபிமானத்தின் மூலம் தான் பெரும் சண்டைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாபிமானிகளாக ஆக வேண்டும்ன்றாரு. எவ்வாறு தேவதைகள் பார்க்கடல் போன்று இருக்கிறார்களோ அதே போன்று நீங்களும் தங்களுக்குள் பால் பாயசம் போல மிக இனிமையாக இருக்க வேண்டும். இனிமையா பேசணும். பால் பாயசம் எப்படி இனிப்பா இருக்கு சாப்பிடும் போது, அந்த மாதிரி மத்தவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையில இருந்து நடத்தையில இருந்து நமக்குள்ளார தேவதைகள் மாதிரி இருக்கணும். அப்பதான் அங்க போய் அங்க தேவதைகள் அப்படித்தானே இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, இனிமையா இருப்பாங்க. பார்வையில அப்படியே அவ்வளவு ஒரு இனிமைத்தன்மை இருக்கும். நீங்கள் ஒருபோதும் உப்பு நீர் போன்று இருக்கக்கூடாதுன்றாரு.
நம்ம எல்லாரும் இப்ப உப்பு நீர் மாதிரி இருக்கக்கூடாதுன்றாரு. தேக அபிமானி மனிதர்கள் தான் தவறாக தலைக்கீழாக பேசுவாங்க, சண்டையிட்டு கொள்வாங்கன்றாரு. குழந்தைகளாக உங்களிடம் இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது. இங்கு நீங்கள் தேவதை ஆவதற்காக தெய்வீக குணங்களை இப்ப தாரணை செய்யணும். தெய்வீக குணங்கள்னா அந்த சக்தி, தூய்மை, சுகம், அமைதி, அன்பு, ஞானம், ஆனந்தம், இந்த குணங்கள் தான் நமக்குள்ளார இருக்கும். ஏன்னா பாபா எப்படியோ நம்மளும் அப்படிதான். பாபாக்கு என்ன குணம் இருக்கோ அதான் நமக்கும் இருக்கும். வழியில அந்த குணம்லாம் அது மாயா குணம். மாயாவோட அசுர குணம்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பாபா சமான் ஆகணும்னா பாபாவுடைய குணங்கள் தான் எனக்கு இருக்கணும். செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம போயிட்டு அங்க பதவி அடைய முடியும். அதனால இப்ப தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதித் நிலையை அடையணும். இங்கேயே நீங்க கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கர்மங்களை வென்ற நிலை அடைஞ்சிடணும். உடம்புல இருந்தாலும் அந்த பாபா நிலையில சமையல் எதுனாலும் நம்ம செய்யறோம்னா அந்த கர்ம யோகி நிலையில இருந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா கர்மாதி நிலை வந்துரும்ன்றாரு. இது சரீரம், இந்த உலகம் பழையது, தமோ பிரதானமானது என்பதை அறிவீர்கள். இப்ப இந்த உடலும் பழசு, இந்த உலகமும் பழசு, எல்லாம் தமோ பிரதானம்ன்ட்டு நமக்கு தெரியும். பழைய பொருள் மீது, பழைய சம்பந்தங்கள் மீது கோபப்பட வேண்டியிருக்கிறதுன்றாரு. இப்ப பிகே ஆயிட்டே வந்தாலும் இந்த பழைய பொருள், பழைய சம்பந்தம் மேல நமக்கு கோபம் வரும். தேக அபிமானத்தின் விஷயங்களை விட்டுவிட்டு இப்ப தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் யுக்தி சொல்றாரு. அப்போதுதான் பாவங்கள் அழியும். பல குழந்தைகள் நினைவுல தோல்வி அடையறாங்க. பாபா நினைக்கிறதுல தோல்வி அடையறாங்க. ஞானம் புரிய வைப்பதில் மிக தீவிரமாக செல்கின்றனர். ஆனா பாபா நினைக்கிறது கிடையாது. ஆனால் நினைவிற்கான முயற்சி மிகவும் உயர்ந்ததுன்றாரு. பெரிய தேர்வு ஆகும். இது இது சாதாரண நம்ம மட்டும் அப்படியே ஈஸின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா உள்ள நுழைஞ்சாலும் தெரியும். சாதாரண டெஸ்ட் எல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண கலெக்டர், அதாவது நம்ம அந்த கலெக்டர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கே எவ்வளவு மெனக்கிடுறாங்க. அதை விட உயர்ந்தது இது. பெரிய எக்ஸாம், இது பெரிய தேர்வுன்றாரு. அரை கல்பத்தின் பழைய பக்தர்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும்ன்றாரு. அரை கல்பம் பழைய பக்தர்கள் தானே பிகேவா ஆகுறாங்க. அவங்களாலதான் இது எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பர்ன்றது புரிஞ்சுக்க முடியும். இது சாதாரணம் கிடையாது. ஒரு பானையை வாங்கினா கூட தட்டி வாங்குறாங்களே, தட்டி பார்த்து வாங்குறாங்களே. அப்ப பாபா தேவதையானா சும்மாவா அப்படியே கொண்டு போய் விட்டுருவாரு? தட்டி பார்த்தா வாங்குவாரு. டெஸ்ட் பேப்பர்லாம் நிறைய கொடுத்து அதுலயும் அவங்க பாஸ் ஆகுறாங்களா மேல இருந்து எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. மேல இருந்து பார்த்துன்னு தான் ஒரு டெஸ்ட் பேப்பரும் அனுப்பி நம்மள முழுமையா இவங்க ஆயிட்டாங்களான்னு செக் பண்ணி தான் நமக்கு தேவதையாவே அந்த போஸ்டிங்கே கொடுக்குறாரு. அதனால இது சாதாரணதெல்லாம் கிடையாதுன்றாரு. பக்தியில் யார் கடைசியில் வருகிறார்களோ அவர்கள் இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாதுன்றாரு. பக்தியே சரியா செய்யலைன்னா கண்டிப்பா ஞானமும் எடுக்க மாட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்க முடியாது. தந்தை இந்த சரீரத்தில் கூறுகின்றார், ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு நான் வருகிறேன். எனக்கு நாடகத்தில் பாட்டு இருக்குதுன்றாரு. மேலும் நான் ஒரே ஒரு முறைதான் வரேன். இது அதே சங்கமேகமாகும். போன கல்பம் நடந்தல அதே தான் நடக்குது. யுத்தமும் இப்ப எதிரில் இருக்குது. இது நாடகம் 5000 ஆண்டற்கானதாகுன்றாரு. கலியுகத்தின் ஆயுள் இன்னும் 40,000 ஆண்டுகள் இருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியாதுன்றாரு. பகவானே வந்தாலும் கூட நாம் சாஸ்திரங்கள் வழிமுறை விட மாட்டோம் என்று அவர்கள் சொல்றாங்க. பக்தியில இருக்கிறவங்க சொல்றாங்க, கடவுளே சொன்னாலும் நாங்க அப்படிதான் இருப்போம், சாஸ்திரம் தான் படிப்போன்றாங்க. 40,000 ஆண்டுகளுக்கு பின் எந்த பகவான் வருவார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. கிருஷ்ண பகவான் வருவார் என்று சிலர் நினைக்கிறாங்க. சிறிது காலத்தில் உங்களுக்கு பெயர் வெளிப்படும். இன்னும் போக போக பிகேஸ் பத்தி தெரிய வரும். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும்ன்றது. நம்மளை பத்தி வெளியே தெரிய வரும்போது நமக்குள்ளார ஒற்றுமை இருக்கும். அதான் சொல்றாரு. இப்ப எதனால திரும்ப வெளிப்பட மாட்டுது? நமக்குள்ளாரே ஒற்றுமை இல்லை, அதனாலதான் வெளிப்பட மாட்டுது. உங்களை உருவாக்கிட்டு யாருன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய நடத்தையே இல்லையே. அவரோட பேர் கெடுக்கிற மாதிரிதான், இங்க நிந்தனை பண்ற மாதிரிதான், பேர் ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் இங்க எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால இப்போதைக்கு பேர் வெளிப்படலை. ஒரு நாள் வரும், அப்போ நம்ம பேர் வெளிப்படும். அப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லவான்றாரு. நம்மளாம் யாரு? நம்மளை கடவுள் தேர்ந்தெடுத்து பாடம் எடுத்து நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. இறைவனின் உதவியாளர்கள் நீங்கள் என்று இப்ப பாடப்பட்டிருக்கிறது. தூய்மை இழந்துவிட்ட பாரத்தை தூய்மையாக்குவதில் நாங்கள் பாபாவின் உதவியாளர்கள் என்று நீங்க கூறுகிறீர்கள். பாபா நாம் கல்பத்திற்கும் ஆத்மாபிமானியாகி தங்களது ஸ்ரீமத் படி நடந்து யோக பலத்தின் மூலம் எங்களது விக்ரமங்களை விநாசம் செய்கின்றோன்ட்டு நீங்க சொல்றீங்கன்றாரு. யோக பலம் என்றால் அமைதி பலம் ஆகுன்றாரு. சைலன்ஸ் சக்தி தான் யோக சக்தி. சைலன்ஸ் தான். நீங்க நல்லா யோகா பண்றீங்கன்னா உங்களுக்கு பேசவே பிடிக்காது. அதிக அமைதியை விரும்புவீங்க, சைலன்ஸ்ல போயிருவீங்க. பரந்தாமத்தினுடைய அனுபவம் தான் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுதான் சைலன்ஸ் சக்தி. அமைதி பலம் மற்றும் அறிவியல் பலத்திற்கும் இடையே இரவு பகல் வித்தியாசம் இருக்குதுன்றாரு.
சயின்ஸ் சக்திக்கும் சைலன்ஸ் சக்திக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குன்றாரு. இது வேற அது வேற. நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அதிக சாட்சாத்காரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் எத்தனை குழந்தைகள் சாட்சாத்காரம் செஞ்சாங்க? பிரம்மா பாபா பார்த்தாலே காட்சி தான் அந்த காலத்துல. ஏன்னா பிரம்மா பாபாவோட சிவபாபா காட்சியா காட்டுவாரு. இதெல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் எல்லாரும் வர்றதுக்காக காட்சி காமிச்சாரு. அப்புறம் அந்த காட்சியை பார்த்துன்னு இவரை நினைக்க மாட்டாங்கன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்ப கடைசியா கிடைக்கும்ன்றாரு. நடிப்பு நடித்தனர் இன்று அவர்கள் இல்லை. அந்த மாதிரி காட்சி பார்த்தாங்களா இப்ப இல்ல சொல்றாரு பாபா. அது காட்சி காமிச்சே இப்ப இல்ல பாருங்க. அந்த அளவுக்கு மாயை சாப்பிட்டு விட்டது. யோகாவில் இல்லாததால் மாயை சாப்பிட்டு விடுகிறதுன்றாரு. மாயா மலைப்பாம்பு மாதிரி நம்மளை முழுங்கிடும். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் எனில் பிறகு நியமப்படி இப்ப படிக்க வேண்டும். கடவுளே பாடம் சொல்லி கொடுக்குறாரு. நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ நீங்க ஸ்ரீமத் படி படிக்கணும், நியமப்படி படிக்கணும்ன்றாரு. இல்லையெனில் மிக மிக குறைந்த பதவி அடைவீர்கள், அதிக தண்டனைகள் அடைவீர்கள்ன்றாரு. ஜென்ம ஜென்மங்களுக்கான பாவிகள் என்று பாடுறாங்க அல்லவா. அங்கு சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லையெனில் விகாரத்தின் பெயரும் எப்படி இருக்க முடியும்ன்றாரு. சொர்க்கத்துல ராவண ராஜ்யமே இல்லை. அங்க 5 விகாரம்னா என்னன்னு தெரியாது. அது சம்பூர்ண நிர்விகாரி ராஜ்யமாகும். அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யமாகும். இந்த நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தனது மனநிலையை சோதித்து கொள்ள வேண்டும். நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன், தெய்வீக குணங்கள் எந்த அளவுக்கு தாரணை செய்திருக்கிறேன், தனக்குள் சோதிக்க வேண்டிய முக்கிய விஷயம், எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாது தானே. முக்கியமான விஷயம் பாருங்க. எனக்குள்ள என்ன அவகுணம், நான் இன்னைக்கு காலையில இருந்து யாரை நினைச்சிட்டு இருந்தேன், என்ன விஷயம் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது, எனக்கு எந்த அவகுணங்கள் இன்னைக்கு இருந்தது, இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எனது உணவு முறைகள் எப்படி இருக்கிறது, நான் சாப்பாடு எப்படி பாபா சொல்ற மாதிரி சாப்பிட்றேனா, இல்லை நான் வேற ஏதாவது சாப்பிட்டுறேனா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. முழு நாளும் எந்த வீண் விஷயம் அல்லது பொய் பேசவில்லை தானே. முழு நாளுமே நான் ஏதாவது வேஸ்ட் பேசிட்டு இருந்தேனா, பொய் பேசணும்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கே தெரியாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியும். சரீர நிர்வாகத்திற்காகவும் பொய் பேச வேண்டி இருக்கிறது அல்லவான்றாரு. சில டைம்ல சில இடத்துல உடம்புக்காக நம்ம பொய் சொல்ல வேண்டியதா இருக்குன்றாரு. அதெல்லாம் கூட செக் பண்ணுங்க. பிறகு மனிதர்கள் தர்மம் செய்யும்போது பாவங்கள் லேசாகி விடுகிறது. அவங்க இந்த மாதிரி அவங்க பண்ற பாவத்துக்கு புண்ணியம் செய்யறாங்க. அப்ப தர்மம் செய்யறாங்க. தர்மம் செய்யும் போது பாவம் லேசாயிடுதுன்றாரு. நல்ல காரியம் செய்யும் போது அதற்கான பலனும் கிடைக்கிறது. யாராவது மருத்துவமனை திறந்தால் அடுத்த பிரிவில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கல்லூரி திறந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க அடுத்த பிரிவில். ஆனால் பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்ன? ஆனா இந்த மாதிரி கிடைக்குது, பலன் கிடைக்குது. ஆனா அவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு கேட்கிறாரு. அதற்காக கங்கையில் குளிக்க போறாங்க. கங்கையில குளிச்சாலும் பாவம் போயிடாது இல்லையா. மற்றபடி செல்வத்தை தானம் செய்வதற்கு அடுத்த பிரிவில் கிடைத்து விடுகிறது. இப்ப நம்ம போன பிரிவில் யாருக்காவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்றோம்னா இந்த பிரிவில் நமக்கு யாராவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அது பதில் நடக்கும். ஆனா அது பாவம்லாம் போகாது. அது பாவங்கள் அழிந்து போவதற்கான விஷயம்லாம் கிடையாது. நம்ம பண்ண பாவம் அது கிரெடிட் ஆயிட்டே தான் இருக்கும் ஆத்மால. மற்றபடி செஞ்ச தானம் புண்ணியம்லாம் அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிடும். அந்த பிரிவுல கிடைச்சிடும், இல்லை அடுத்த பிரிவுல கிடைச்சிடும். ஆனா மற்றபடி நம்ம பண்ற பாவம் கோவப்படுறது, திட்டுறது, கொலை பண்றது, ஒரு பூச்சியெல்லாம் சாவடிக்கிறது, இதெல்லாம் அப்படியே என்ன ஆயிடும்னா அப்படியே ஸ்டோர் ஆயிட்டே ஒரு காமத்துல போகுது. எல்லாமே என்ன ஆகும்னா ஆத்மால ஸ்டோர் ஆயிட்டே வரும் அந்த பாவங்கள்லாம். அது அழியாதுன்றாரு. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அதனாலலாம் பாவங்கள் அழியாது. அது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாகுன்றாரு. ஈஸ்வரனின் போட்டு தான் கொடுக்குறாங்க. பணம் கூட பக்தி மார்க்கத்துல ஈஸ்வரன் போட்டு தான் கொடுக்குறாங்கன்றாரு. ஈஸ்வரன் அல்ப காலத்திற்காக கொடுத்து விடுகின்றார். அப்புறம் உடனே அடுத்த பிரிவுல ஈஸ்வரன் கொடுத்துடுறாரு. அல்ப காலத்திற்காக கொடுத்து விடுகின்றார். இங்கு நீங்கள் தூய்மையாக வேண்டும் எனில் தந்தையின் நினைவு தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. பாவம் போகணும்னா பாபாவை நினைச்சா தவிர வேற வழியே இல்லைன்ட்டாரு. தூய்மையானவர்கள் பிறகு தூய்மை இல்லாத உலகில் இருக்கவே மாட்டாங்கன்றாரு. நம்ம மட்டும் தூய்மையாயிட்டோம்னா இங்க இருக்கவே மாட்டோன்றாரு. அவர்கள் ஈஸ்வரனின் பொருட்டு சுற்றி வளைத்து செய்கின்றனர். அவங்க பக்தியில சுற்றி வளைச்சு பக்தியில செய்யறாங்க. ஈஸ்வரன் பேராலதான் செய்யறாங்க. ஆனா வேற வேற சாமியை கும்பிட்டுன்னா அந்த சாமி கோயில்ல இந்த சாமி கோயில்லன்ட்டு கடவுளை நினைச்சிட்டு தான் வேற வேற கோயில்ல போய் செய்யறாங்க. ஆனா அந்த கடவுள் யாருன்னு தெரியாம செய்யறாங்க. ஆனா இங்க நமக்கு கடவுள் யாருன்னு தெரியும் இல்லையா. இப்போது ஈஸ்வரன் கூறுகின்றார், நான் தூய்மையாக்குவதற்காக நேரடியாக வந்திருக்கின்றேன். நேரடியாவே நான் வந்துட்டேன். இப்ப என் பேரால டைரக்டா செய்யுங்கன்றாரு. டைரக்டாவே இங்க செய்யுங்கன்றார். நான் வள்ளலாக இருக்கின்றேன். எனக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன். அவர் சொல்றாரு, நானே பணக்காரன், நான் உங்கள்கிட்ட வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன்,
நீ என்ன குடிக்கணும் உங்களுக்கு தான் திரும்ப கொடுக்க போறான்ற, நான் வல்லா இருக்கிறேன். கர்ணன் மாதிரி, கர்ணனை சொல்றோமே, அவர் வந்து சாதாரண மனுஷன். அதாவது உண்மையான கேரக்டர் கிடையாது, அது மகாபாரதத்துல ஒரு கேரக்டர். அவரு கொடுக்குறவங்க தான் வள்ளல். அது மாதிரி இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் வந்து கடவுள் தான். அவர் வள்ளலா இருக்கிறாரு, அவர் கொடுக்குறாரு எல்லாருக்கும் பார்த்துட்டு. அவருக்கு நம்ம போய் கொடுக்குறோம்னா அவர் நமக்கு திரும்ப கொடுத்துடுறாரு. அவர்னா வாங்கி வச்சுட்டு போறாரு. நான் என்னிடத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்காக தான் கட்டிடம் போன்றவைகள்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்ப மதுபன்ல இவ்வளோ கட்டணம், அங்கங்க ஊர்ல ஒரு சென்டர் எல்லாம் யாருக்காக திறக்கிறாரு? அவருக்காக திறக்கிறாரு, உங்களுக்காக தான்றாரு. நீங்க இப்ப வந்து இருக்கிறதுக்காக, முயற்சி பண்றதுக்காக, அதுக்காக தான் இந்த கட்டடம்லாம் உருவாகுது. சன்னியாசிகள் தங்களுக்காகவே பெரிய பெரிய மாளிகைகள்லாம் கட்டி கொள்கின்றனர். சன்னியாசிகள்கிட்ட போய் நம்ம காசை கொடுக்குறோம், பக்தியில கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பெரிய பெரிய மாளிகை கட்டிக்கிறாங்க. இங்கு சிவபாபா தனக்காக எதையுமே உருவாக்கி கொள்வது கிடையாது. இங்க கடவுள் நான் அவருக்காக எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கிறாரு. அவருக்கு தான் உடம்பே இல்லை. இதற்கு கைமாறாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு புது உலகில் கிடைக்கும் என்று கூறுகின்றார். இப்ப நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ, இப்ப பாபாக்காகன்னு அதை சொல்ல கூட முடியாது, நமக்காக தான் அதை செஞ்சுக்கிறோம். இதுக்கு கைமாறாக நமக்கு தான் அந்த 21 பிறவிகளுக்கு புது உலகத்துல கிடைக்குதுன்றார். ஏன்னா நல்லது செஞ்சா அது திரும்ப ரிட்டர்ன் வந்துருதுன்றார் இல்லையா? அதான். ஏனெனில் நீங்கள் நேரடியாக கொடுக்கல் வாங்கல் செய்றீங்க. இப்ப டைரக்டா பாபா கிட்ட நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். முன்னாடி பக்தியில மறைமுகமா செஞ்சோம், இப்ப டைரக்டா நம்ம பாபா கிட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். பணம் கொடுக்கிறீர்கள் எனில் அது உங்களது காரியத்திற்காக தான் பயன்படுகிறதுன்றாரு. பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கிறேன், இப்பொழுதும் வள்ளலாக தான் இருக்கிறேன். அது மறைமுகமானது, இது நேரடியானதுன்னு தெளிவா புரிய வைக்கிறார் இந்த முறையில. எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் சென்டர் திறங்கள் என்று பாபா கூறிவிடுகிறார். இப்ப காசு இருக்கு, பணம் இருக்கு, உங்களுக்கு என்ன பண்றது தெரியல, நீங்க பிகே ஆயிட்டீங்கன்னா நீங்க அதை வச்சு சென்டர் ஓபன் பண்ணுங்கன்றாரு. மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், நானும் சென்டர் திறக்கிறேன் அல்லவான்றாரு. குழந்தைகளால் கொடுக்கப்பட்டதை குழந்தைகளின் உதவிக்கே பயன்படுத்துகிறேன்றாரு. அவரு நம்ம கொடுக்கறத நமக்காகவே தான் பயன்படுத்துகிறேன்றாரு. நான் வரும்போது என்னுடன் பணம் கொண்டு வருவது கிடையாது. சிவபாபா வரும்போது அவரோட பணம் எல்லாம் எடுத்துன்னு வர்றது இல்லையா, நான் வந்து இவரிடத்தில் பிரம்மாவிடத்தில் பிரவேசம் செய்கிறேன், இவர் மூலமாக தான் காரியங்களை செய்விக்கிறேன். அவர் மூலமா செய்ய வச்சு அவருக்கு பிராப்தியை கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இப்ப நம்ம மூலமா செய்ய வச்சு நமக்கே தான் பிராப்தியை கொடுக்குறாரு. நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாதுன்றாரு. இவை அனைத்தும் உங்களுக்காகத்தான், நான் எதையும் அனுபவிக்காதேன். அவர் அபோக்தா, சாப்பாடை கூட வைக்கிறோம் போக, அவரா சாப்பிட்றாரு, நம்ம தான் சாப்பிட்றோம். போக வச்சுட்டு அது சக்தி கொடுக்குறாரு. அந்த சக்தி நிறைந்த சாப்பாடை உண்ணும் போது அவரோட நினைவு நமக்கு வருது, கடவுள் நினைவு வருது. முன்னாடிலாம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது என்னென்ன வைப்ரேஷனோ அது உள்ள போய் நம்மளை தாக்கிடுச்சு. இப்ப நம்ம பாபாவுடைய வைப்ரேஷனோடைய அவரோட சக்தி நிறைந்த சாப்பாடை இப்ப நம்ம சாப்பிட்றோம், போக வச்சுட்டு சாப்பிட்றதுனால. இது எல்லாமே உங்களுக்காகத்தான், நான் எதையுமே அனுபவிக்காதவன்றாரு, எதையுமே நான் அடைவதும் கிடையாதுன்றாரு. காலில் விழுங்கள் என்று கூறுவது கிடையாது. இப்ப பக்தியிலலாம் வந்து சாமியாரெல்லாம் அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, இவங்க போய் காலில் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி பாபாக்கு காலே கிடையாது, காலில் எங்க விழுறது? காலில் விழுங்கள்னா அவர் சொல்றது கிடையாது. நான் குழந்தைகளாகிய உங்களது மிக தாழ்மையான சேவகனாக இப்ப இருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, அவரே சொல்றாரு, அவர் எப்பேற்பட்ட ஆளு, ஆனா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, தாழ்மையான சேவகன்றாரு. அவரே தாயும் தந்தையாக அனைத்துமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் நிராகாரராக இருக்கின்றார். நீங்கள் எந்த குருவையும் நீங்கள் தான் தாய் தந்தை என்று கூறுவது கிடையாது. நம்ம எந்த ஒரு குரு கிட்ட போறோம், அவங்களை வந்து நீங்கள் தான் எங்களுக்கு தாய் தந்தைன்னு சொன்னதே கிடையாது. குருவே குரு என்றும் ஆசிரியரே ஆசிரியர் என்றும் தான் கூறுவீர்கள். ஆனால் இவரை தான் தாய் தந்தை என்று கூறுகிறீர்கள். இந்த சிவபாபா தான் நம்ம வந்து தாய் தந்தை சத்குரு எல்லாமே நம்ம சொல்றோம். மற்றவங்களும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. நான் கல்பத்திற்கு ஒரே ஒரு முறை தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றார், 5000 வருஷத்துல ஒரு தடவை தான் வரேன். நீங்கள் தான் 12 மாதத்திற்கு பிறகு ஜெயந்தி கொண்டாடுறீங்க. சிவ ஜெயந்தி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம். ஆனால் சிவபாபா எப்போது வந்தார், என்ன செய்தார் என்பது யாருக்குமே தெரியாது. உலகம் ஃபுல்லா சிவலிங்கம் வச்சு தோண்ட லிங்கம் தான் வருது. அவர் என்ன பண்ணாரு, ஏன் எதுக்கு அவருக்கு வந்து இவ்வளவு பூஜை, அவர் என்ன செஞ்சார் என்பது யாருக்குமே தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரன் தொழிலையும் யாரும் அறியவில்லை. ஏனெனில் மேலே சிவனின் சித்திரத்தை நீக்கிவிட்டனர். இல்லையெனில் சிவபாபா செய்பவராக இருக்கின்றார். பிரம்மாவின் மூலம் செய்விக்கின்றார். எவ்வாறு வந்து பிரவேசிக்கின்றார், மேலும் செய்து காண்பிக்கின்றார் என்பதையும் குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள். இப்ப எல்லாமே சிவபாபா தான். பிரம்மா விஷ்ணு சங்கரர் மூலமா என்ன நடக்குதோ அதெல்லாம் அவர் மூலமா தான் செய்பவர் சிவபாபா.
செய்பவராக இருக்கின்றார். இதெல்லாமே நமக்கு தெரியும். மேலும் செய்து காண்பிக்கின்றார் இல்லையா? நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று அவர் சுயம் கூறுகின்றார். ஒன்று நல்ல முறையில் இப்ப படிங்க, தந்தையை நினைவு செய்யுங்கன்றாரு, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கன்றாரு. எவ்வாறு இவரது ஆத்மா கூட கூறுகிறது, நான் பாபாவை நினைவு செய்கிறேன் என்று இவரும் கூறுகின்றார். பிரம்மா பாபாவும் சொல்றாரு, நானும் அவரைதான் நினைக்கிறேன், பாபாவும் கூடவே இருக்கிறார் தான், கூடவே நெற்றிபுரத்துல இருக்கிறார். நாம் புது உலகிற்கு எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பது உங்களது புத்தியில் இப்ப இருக்கிறது. ஆக நடத்தைகள், உணவு முறைகள் போன்ற அனைத்தும் இப்ப மாற வேண்டும். இப்போ நம்ம இன்னைக்கு சாதாரண மனுஷனா இருக்கோம், நாளைக்கு கலெக்டர் ஆக போறோம்னு நினைச்சுக்கோங்க. நம்ம நடை உடைய பாவனை எப்படி இருக்கணும்? ஒரு கலெக்டர் மாதிரி அப்படியே மாறிடுவோம் இல்லையா? அப்படியே நம்ம ஐஏஎஸ் படிச்சோம்னா அப்படியே நடை உடைய பாவனை மாறும். ஒரு டாக்டர் படிக்கிறோம்னா நடை உடைய பாவனை மாறும். இப்ப நம்ம பழைய உலகத்துல எப்படி இருந்தோம் அப்படியே இருந்தோம்னா எப்படி நம்ம புது உலகத்துக்கு போக முடியாதான் சொல்றாரு. புது உலகத்துக்கு எஜமானரா ஆக போறீங்கன்னு புத்தியில இருக்குது. அப்போ உங்க நடத்தை மாறணும் இல்லையா? தேவதை மாதிரி இங்கேயே தெரியணும் பாக்குறவங்களுக்கு. நடத்தைகள், உணவு முறைகள் எல்லாமே அனைத்துமே மாற வேண்டும். அப்பதான் தேவதையாக முடியும். விகாரங்களை விட வேண்டும்ன்றாரு. முக்கியமா 5 விகாரங்களை விட்டுறணும். 5 விகாரங்கள் இருந்தா எப்படி தேவதைன்னு சொல்ல முடியும்? விழிப்படைய வேண்டும்ன்றாரு. இப்ப உங்களை நீங்களே செக் பண்ணிக்காங்க, விழிப்படையணும்ன்றாரு. எந்த அளவுக்கு விழிப்படைந்து பிறகு சரீரம் விடுவீர்களோ, இப்ப எந்த அளவுக்கு நீங்க விழிப்படைகிறீங்களோ பிறகு சரீரம் விட்டுட்டீங்க, சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா உயர்ந்த குலத்தில் பிறப்பெடுப்பீர்கள். குலமும் வரிசை கிரமமாக தான் இருக்கும். இங்கும் மிக நல்ல நல்ல குலங்கள் உள்ளன. 4-5 சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறாங்க. எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. நாம் அமரலோகம் செல்கிறோம், அங்கு மரணம் என்பதே கிடையாதுன்றாரு. இங்க கலியுகத்துல கூட நல்ல நல்ல குலம்லாம் இருக்குதான். அந்த 4-5 சகோதரர்கள் ஒன்றா சேர்ந்து வாழறாங்களாம், சண்டை சச்சரவு இல்லாம ஒரே வீட்டுல வாழறாங்களாம். ஆனா நம்ம இது கலியுகம். ஆனா நம்ம போறது சத்தியலோகம், அமரலோகம்னு சொல்கிறோம். அங்கு மரணம் என்பதே கிடையாது. பயத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இங்கு நாளுக்கு நாள் பயம் அதிகரித்து கொண்டே செல்கிறது சொல்லிட்டாரு. இங்க அங்க பயமே கிடையாது. ஆனா இங்க நாளுக்கு நாள் பயம் அதிகரிக்குது. வெளியே செல்லவே முடியாதுன்னு பாருங்க. மோசமா இருக்கு உலகம். வெளியே செல்லவே முடியாது. இந்த படிப்பு கோடியில் சிலர் மட்டுமே படிக்க முடியும் என்பதை அறிவீர்கள். சிலர் நல்ல முறையில் புரிஞ்சு கொள்கின்றனர். மிக நன்றாக இருக்கிறது என்று பாபாக்கு லெட்டர் எழுதவும் செய்கின்றனர். இப்படிப்பட்ட குழந்தைகளும் அவசியம் வருவார்கள். கடைசியா வருவாங்க. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிய தீர வேண்டும் அல்லவா? இன்னும் சில காலம்தான் பாக்கி இருக்கிறதுன்றாரு. இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. யார் நினைவு யாத்திரையில் தீவிர வேகத்தில் செல்கிறார்களோ அவ்வாறு முயற்சி செய்யும் குழந்தைகளின் மகிமையை தந்தை மிக மிக அதிகமாக பாடுகின்றார். யார் பாபாவை நினைக்கிறாங்க, யார் பாபாவை சார்ட்டு போட்டு நினைக்கிறாங்க, இந்த டைம்க்கு இது பண்ணுவேன், இந்த டைம்க்கு இது பண்ணுவேன், அமிர்த வேலையில சார்ட் போட்டுருணுன்றாரு. போட்டு இந்த டைம்க்கு இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு செய்யறாங்களோ, திட சங்கல்பம் வச்சு தீவிர வேகத்துல போறாங்களோ அவங்களோட மகிமையை பாபா மிக மிக அதிகமா பாடுறாரு. முக்கிய விஷயம் நினைவு ஆகுன்றாரு. முக்கிய விஷயமே நினைவு தான், பாபா நினைக்கிறது தான். இதன் மூலம் பழைய கணக்கு வழக்கு முடிவடைகிறது. நீங்க நினைச்சாலே போதும், நீங்க உங்க தலைமையில இருக்க பாவ சுமையெல்லாம் போயிருன்றாரு. கணக்கு வழக்கு முடிஞ்சிடும். பாபா நான் தினமும் இவ்வளவு மணி நேரம் நினைவு செய்கிறேன் என்று சில குழந்தைகள் எழுதுகின்றனர். இவர் அதிக முயற்சியாளர் என்று தந்தை புரிந்து கொள்வார். முயற்சியும் செய்ய வேண்டும் அல்லவா? அதனால்தான் தந்தை கூறுகின்றார், தங்களுக்குள் ஒருபோதும் இப்ப சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. இது மிருகங்களின் வேலையாகின்றாரு. சண்டையிட்டுக் கொள்வது என்பது தேக அபிமானமாகும். தந்தையின் பெயரை கெடுத்து விடுவீர்கள் என்றாரு. சத்குருவை நிந்திப்பவர்களால் நிலைத்திருக்க முடியாது, உயர்ந்த பதவி பெறுவதற்கு அடைய முடியாது என்று தந்தையை பற்றி தான் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது சத்குருவை நிந்திச்சா தண்டனை கிடைக்கும்ன்றது சாமியார்கள் சொல்லுவாங்கன்ட்டு, பக்தியில பயப்படுவாங்க, சாபம் போட்டுருவாங்கன்ட்டு. ஆனா உண்மையிலே பாபா பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்களாம். சத்குருவை நிந்திச்சால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இதை சாதுக்கள் தனதாக ஆக்கி கொண்டனர். ஆக தாய்மார்கள் அவர்களிடத்தில் அதிகம் பயப்படுறாங்க. எந்த சாபமும் அடைந்து விடக்கூடாதுன்ட்டு நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். உண்மையான அமர கதை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ லட்சுமி நாராயணன் பதவி அடைவதற்காக தான் நாம் இந்த பாடசாலைக்கு வருகிறோம் என்று கூறுகிறீர்கள். வேறு எங்கும் இவ்வாறெல்லாம் கூறுவது கிடையாது. இப்போது நாம் நமது வீட்டிற்கு செல்கிறோம். இதில் நினைவிற்கான முயற்சி முக்கியமானது ஆகும். அரை கல்பம் நினைவு செய்யவில்லை, இப்போது இந்த ஒரே ஒரு பிறவில் நினைவு செய்யவில்லை. அரை கல்பம் பாபாவை நினைக்கவே இல்லை. பக்தியில யாரையும் நினைச்சிட்டு வந்தோம். இந்த ஒரு பிறவில அவரையே நினைக்கிறோம். அவர் பரந்தாமத்துல பாபா புள்ளியா இருக்கிறாரு, நானும் புள்ளியா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அமைதி, எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு சுகம். வேற எதுலையுமே அது கிடைக்கவே மாட்டேங்குது. அவரை நினைச்சாலே பாவம் போயிடும். இங்க இந்த அல்பகால பிராப்தி,
கீழே இருக்கிறதுலாம் எதுவுமே அதெல்லாம் கிடைக்க மாட்டேது. அந்த அதீந்திரிய சுகம் வந்து பரந்தாமத்துல பாபா கூட நான் இருக்கேன், தனியா இருக்கேன்னு நினைச்சு பாருங்க, அது அவ்வளோ ஒரு சுகம் இருக்குது. அதான் சொல்றாரு, இப்போது இந்த ஒரே ஒரு பிறவில நினைவு செய்யணும் பாபாவா. எவ்வளவு விட்டோமோ அவ்வளோ நினைக்கணும், பிடிக்கணும், திரும்ப பாபாவை நினைவு செய்ய வேண்டும், தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும்ன்றாரு. இப்போ பாபாவை நினைக்கணும், தெய்வீக குணங்கள். பாபா நினைச்சாலே அவர் மாதிரி மாறிடும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி யார் கூட நம்ம சேர்ந்துருக்கோமோ அவங்கள மாதிரியே மாறிட்டு வரும். கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டவங்க மாதிரி மாறுறோம் இல்லையா. நண்பனை சொல்லு, உன்னை பத்தி சொல்லுவேன்னு வாங்க. அந்த மாதிரி நம்ம பாபா நினைக்க பாபா மாதிரியே குணங்கள் வந்துடும். நம்மளை பார்த்தா பாபா பார்க்குற மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட பிரகாசம் வந்துட்டே இருக்கும். ஆத்மா வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும். உங்க நெற்றிபுறத்துல இருக்கிற ஆத்மா பிரகாசமா ஜொலிக்கும். அது முகம் ஜொலிக்காது, ஆத்மா ஜொலிக்கும். அது வெளியே தெரியும். ஆத்மா ஜொலிக்கிறது வெளியே தெரியும். ஏதேனும் பாவ காரியங்கள் செய்தால் பல மடங்கு தண்டனை பெற வேண்டியிருக்கின்றாரு. இப்ப நீங்க ஏதாவது பாவ காரியங்கள் மட்டும் செஞ்சுட்டீங்க, வீக் ஆயிட்டு 100 மடங்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இன்னைக்கு வந்து பல மடங்கு தண்டனை பெற வேண்டியிருக்கின்றாரு. முயற்சி செய்து தன்னை முன்னேற்றம் அடைய வேண்டும். இப்போ எவ்வளவு முயற்சி பண்ணீங்களோ அவ்வளவு முயற்சி செஞ்சு முன்னேற்றம் அடையணும். ஆத்மா தான் சரீரம் மூலம் படித்து வக்கீல் அல்லது டாக்டர் போன்று ஆகிறது அல்லவா. இந்த லட்சுமி நாராயண் பதவி மிக உயர்ந்தது அல்லவா. நாளடைவில் உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் ஏற்படும். நீங்கள் சர்வோத்மா பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க, சுயதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கிறீங்க. கல்பத்திற்கு முன்பும் இந்த ஞானம் உங்களுக்கு நான் தான் பாபா தான் சொல்லியிருந்தாரு, கூறியிருந்தேன்றாரு. மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், திரும்பவும் நான் வந்து இதே தான் சொல்றேன். நீங்கள் கேட்டு பதவி அடைகிறீர்கள். நம்ம பாபா ஞானத்தை கேட்டு பதவி அடையணும். பிறகு இந்த ஞானம் மறைந்து போயிடும். இந்த உடலை விட்டவொடனே அவ்வளவுதான், நம்மளே மறந்து போயிடும். அப்புறம் இந்த உலகத்திலே இந்த ஞானம் மறைஞ்சிடும். மற்றபடி இந்த சாஸ்திரம் போன்றவைகள் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். மற்றபடி இந்த மகாபாரதம், ராமாயணம், கீதை இது எல்லாம் பக்தி மார்க்கத்துல மனுஷங்களால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இந்த ஞானம் தான் கடவுள் கொடுக்கறது. ஆனா இந்த ஞானம் வந்து நம்மளோட அப்படியே மறைஞ்சிடும். இந்த இந்த பிறவி முடிஞ்சவொடனே, இந்த உலகமே முடிஞ்சவொடனே அது மறைஞ்சு போயிடும். நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்குள் சோதித்துக் கொள்ள வேண்டும். நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன்? தெய்வீக குணங்களை எந்த அளவுக்கு தாரணை செய்திருக்கிறேன்? எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாது தானே? எனது உணவு முறை நடத்தைகள் ராயலாக இருக்கிறதா? வீண் விஷயங்களை பேசுவதில்லை தானே? பொய் பேசுவது கிடையாது தானே அப்படின்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது, நினைவு சாட்டை அதிகப்படுத்துவதற்கு இப்போ பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்கள். தேக அபிமானத்திலிருந்து தூரம் இப்ப விலகி இருக்க வேண்டும். தனது மனநிலையை ஒருமுகப்படுத்தி ஸ்திதியை ஏக்ரஸாக கொள்ள வேண்டும். இதற்கு நேரம் கொடுக்கணும்ன்றார். இந்த மாதிரி டைம் கொடுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னா ஸ்கூல்ல வச்சாங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதாம விட்டுருமா? டைம் கொடுப்போம் இல்லையா? தியரி மட்டுமே படிச்சுன்னு இருப்போம், ப்ராக்டிக்கலுக்கும் டைம் கொடுக்கணும். அது மாதிரிதான் இங்கேயும் ப்ராக்டிக்கலா பண்ணணும். தியரி முடிஞ்சிச்சு கிளாஸ், அடுத்து ப்ராக்டிக்கல். பாபா எவ்வளவு நேரம் நினைச்சேன், எவ்வளவு நேரம் நான் மன ஒருமுகப்படுத்தி பாபா நினைச்சேன், இதுக்கு டைம் கொடுங்கன்றாரு. யோகாவும் பண்ணுங்க அப்படின்றாரு. வரதானம், 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தங்களது சேவாதாரியாக ஆக்கிவிடக்கூடிய மாயை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. ரொம்ப டிஃப்ரெண்டா இந்த வரதானம். 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை கூட நம்மளுடைய சேவதாரியா ஆக்கிடணுமா, அந்த மாதிரி ஆக்கக்கூடிய மாயையை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆவீர்களாக அப்படின்றாரு. இப்ப இங்கே நம்ம வந்து இந்த உடல் 5 விகாரங்களையும் வென்று, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதையும் வென்று இந்த உடலையும் கர்மேந்திரங்களையும் நம்ம வெல்லணும், சீத்தளமா ஆக்கணும். அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரியா ஆகும்போது இந்த 5 விகாரங்களுக்கும் நம்ம வழிவிடுமா. 5 விகாரங்கள் வழிவிடும் போது 5 தத்துவங்களும் நம்ம இந்த உடம்பே 5 தத்துவங்களால் ஆனதுதான். 5 தத்துவங்களும் நமக்கு வழிவிடும். அப்பதான் ஆத்மா பறந்து உடம்பு விட்டு பாபா கூட போக முடியும். அதனால இப்ப நீங்க அதை அடக்கணும்னா நம்ம இப்ப வந்து மாயை வென்ற சுயராஜ்ய அதிகாரியா ஆவீர்களாக வரதானம் கொடுக்குறாரு. எப்படி சத்தியுகத்தில் விஸ்வ மகாராஜின் ராஜாவுடைய தாசன் தாசிகள் பின்னாடி தூக்கி கொண்டு நடப்பாங்களாம். சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன், விஸ்வ மகாராணி, உலகத்துக்கே மகாராஜா, உலகத்துக்கே மகாராணி லட்சுமி நாராயணன். அவங்களோட உடை இருக்குல்ல, அது பின்னாடி தொங்கும் பெருசா. அது வந்து தாசன் தாசிகள் தூக்கின்னு வருவாங்க, தூக்கின்னு நடப்பாங்க. அதே போல சங்கம் யுகத்தில் நம்ம இப்ப குழந்தைகளாகிய நீங்கள் மாயை வென்ற சுயராஜ்ய அதிகாரியாகி பட்டங்கள் என்ற ஆடையினால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த 5 தத்துவங்களும்
மற்றும் 5 விகாரங்களும் உங்க ஆடையை பின்னாடில இருந்து தூக்குவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆடை என்ன ஆடைன்னு சொல்றாரு? பட்டங்கள் என்ற ஆடை. பட்டங்கள்னா அவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா, நிறைய சுய மரியாதைகள், சுமான். அந்த இந்த சுமான்ல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா, மாயை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆத்மான்ற அந்த சுமான்ல நீங்க உட்கார்ந்து அலங்கரிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 5 தத்துவங்களும் வழிவிடும், 5 விகாரங்களும் வழிவிடும். உங்க ஆடையை அது பின்னாடி இருந்து தூக்குவார்கள், அதாவது அடிமையாக ஆகி நடப்பார்கள். ஆடைனா நம்ம ஆடையெல்லாம் இங்க ஆடையெல்லாம் எதுவும் இல்லை இல்லையா. ஆடைன்றது அவர் சொல்றது அந்த பட்டங்கள் என்ற ஆடையை சொல்றாரு. அப்ப அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 5 விகாரம் உங்களுக்கு அடிமையாயிடும், 5 தத்துவங்களும் அடிமையாகி நடப்பாங்க, நீங்க சொல்றதுதான் கேட்பாங்க. இதற்காக திட சங்கல்பம் என்ற பெல்ட் மூலம் பட்டங்கள் என்ற ஆடையை இறுக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஒரு நாள் செய்யறோம், மறுநாள் செய்ய மாட்டோம். இதுதான் நமக்கு பிரச்சனையே. திட சங்கல்பமே கிடையாது, அதனாலதான் நமக்கு வர பிரச்சனை. அதனால இப்ப திட சங்கல்பம் என்ற பெல்ட் மாட்டிக்கோங்க. அதன் மூலமா இந்த பட்டங்கள் சொமான்ல இருக்குன்னா, நான் டெய்லி சொமான்ல இருக்கணும். ஒரு நாள் இருப்பேன், ஒரு நாள் மறந்துடுவேன். நினைவு மறதி அது ரொம்ப காலமா இருந்துச்சு. இப்போ வந்து திட சங்கல்பம் வச்சு நினைவு சொர்க்கமா ஆயிடுங்க. பெல்ட் மூலமாக பட்டங்கள் என்ற ஆடையை இறுக்கமாக இப்ப ஆக்கிக் கொள்ளுங்க. விட்டவே விட்டாதீங்க. நான் சிவசக்தி சொரூபம், எங்க போனாலும் நான் சிவசக்தி தான். நான் பேங்க் போனாலும் நான் சிவசக்தி தான். நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாலும் நான் சிவசக்தி தான். என்னோட இணைஞ்சு பாபா இருக்கிறாரு. நான் மாயை வென்ற ஆத்மா. கோயிலுக்கு போனாலும் அங்க போனோடனே பக்தன் மாதிரி மாறிடுது, அப்படி மாறக்கூடாது. கோயில்ல போனாலும் நான் சிவசக்தி தான். அந்த ஒரு எண்ணத்துல எல்லாருக்கும் வந்து ஞானம், அங்க இருக்கிறவங்களும் ஞானம் சொல்லணும். அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது மாயா உங்களுக்கு அடிமையாயிடும். இந்த திட சங்கல்பம் வச்சுட்டீங்கன்னா மாயாவும் அடிமையாயிடும், இயற்கையும் அடிமையாயிடும். பல்வேறு ஆடைகள் மற்றும் அலங்காரத்தின் பொருட்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு தந்தையின் கூடவே இருந்தீர்கள் என்றால் இந்த விகாரங்கள் மற்றும் தத்துவங்கள் பரிவர்த்தனையாகி மாற்றமாகி சகயோகி சேவாதாரி ஆகிவிடுவார்கள் என்றார். பல்வேறு ஆடைகள், என்னென்ன ஆடை கொடுத்திருக்கிறாரு, என்னென்ன அலங்காரம் பொருட்கள் கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு உட்காந்து இதை ஞான சிந்தனை பண்ணுங்க. என்னென்ன ஆடை நமக்கு கொடுத்துருக்காரு, என்னென்ன அலங்கார பொருட்கள் கொடுத்துருக்கிறாரு, அதன் மூலமா இப்ப அலங்கரிச்சுக்கோங்க, உங்களை அலங்கரிச்சுக்கோங்க. ஒன்னொன்னு சொமான் தான், சுயமரியாதை எல்லாமே அதெல்லாம் அலங்கார பொருட்கள். ஒன்னொன்னு அலங்காரம். ஞானம் எல்லாமே ஞான அலங்காரம் தான், ஞானத்தினுடைய அலங்காரம். ஒன்னொன்னுத்தையும் அலங்காரம் பண்ணிக்கோங்க, ஆடைகளை உடுத்திக்கோங்க, அலங்கரிக்கப்பட்டு பாபா கூடவே இருங்க. மணமகன் பக்கத்துல மணமகள் வந்து மேக்கப் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் அந்த இப்போ வந்து நாடக மேடையில நான் பாபா கூடவே இருக்கிறேன், ஆடை அலங்காரம் பண்ணி அலங்கரிக்கப்பட்டு நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சிவசக்தி சுரூபமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? 5 விகாரம் வருமா உங்ககிட்ட? வரவே வராது. விகாரம் வராது, தத்துவங்களும் வந்து வழிவிடும், தத்துவங்கள் பரிவர்த்தனை ஆகும், மாறிடும், மாறி சகயோகி ஆயிடும். எல்லாமே நமக்கு சகயோகி சேவாதாரி ஆகிவிடுவார்கள்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான வரதானம், ரொம்ப ஆழமா ஞான சிந்தனை பண்ணணும். ஸ்லோகன்: எந்த குணங்கள் மற்றும் சக்திகளின் வர்ணனை செய்கிறீர்களோ அவற்றின் அனுபவங்களில் இப்ப மூழ்கி விடுங்கன்றாரு. இப்ப அனுபவம் தான் அத்தாரிட்டின்றார் பாபா. நீங்க வாயால ஞானத்தை சொல்றது வேற, அதை வந்து சுரூபத்துல கொண்டு வர்றது வேற. அதனால எல்லாத்தையும் அனுபவம் பண்ணி பாருங்க. இப்ப வந்து இப்போ ஒரு தேன் இருக்கு, தேனை வந்து நம்ம சாப்பிடாம அதை பத்தி சொல்றது வேற, தேனை சாப்பிட்டுட்டு அதை பத்தி சொல்றது வேற. சாப்பிடாமலே அது இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம், அது வந்து வேற. ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு அது இனிப்பா இருக்கும் சொல்லுவோம் பாருங்க, அது அனுபவத்தோட நம்ம சொல்றோம். அது எவ்வளவு இனிப்பு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு இனிப்பு. அந்த அனுபவத்தோட சொல்லும் போது அது உண்மையாயிடும். அனுபவிக்காம சொன்னோம்னா அது வந்து உண்மையா தெரியாது. அந்த மாதிரி அதான் சொல்றாரு. இப்ப எந்த குணங்கள் மற்றும் சக்திகளின் வர்ணனை நீங்க செய்றீங்களோ, நான் வந்து அன்பு கடல்ல மூழ்கினேன், உண்மையிலே மூழ்கி இருந்தாதான் அந்த அனுபவம் தெரியும். சக்தி அதாவது எனக்கு பகுத்தறியும் சக்தினா என்ன, நீங்க வர்ணனை செய்றீங்க, ஆனா அதை உண்மையிலே நீங்க அனுபவத்துல மூழ்குங்க. உண்மையிலே உங்களால பகுத்தறிய முடிஞ்சுதா? நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் கண்டுபிடிச்சிங்களா? உண்மையிலே பகுத்தறியும் சக்தி நமக்கு இருக்கா? பாபாட்ட மூழ்கி அதை வாங்கணுமா? உண்மையிலே நம்ம வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் அப்படின்றத அனுபவத்துல மூழ்கிட்டு சொல்லுங்க. அப்பதான் வந்து அது வந்து பெரிய அத்தாரிட்டின்றாரு. அனுபவம் தான் எல்லாவற்றையும் விட பெரிய அத்தாரிட்டி ஆகும்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப பிகேஎஸ் நம்ம ஞானம் சொல்லணும்னா சும்மா வாயால நம்ம வந்து சொல்லிட்டு இல்லை, நம்ம அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி ஆகி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றம், நம்ம எந்தெந்த பாபாவை எப்படி நினைச்சோம், எப்படி நமக்குள்ளார மாற்றம் வந்தது, நம்ம எந்தெந்த சக்திகள் குணங்கள்ல நம்ம
வந்து அடைஞ்சிருக்கிறோம். முன்னாடி இருந்த அசுர குணங்கள் எப்படி போயிருக்குது, இப்ப எப்படி எல்லாம் மாறி இருக்குன்றத அனுபவத்தோட புரிய வைங்க. அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகி பேசுங்கன்றார் ஞானத்தை. அப்பதான் எல்லாருக்கும் வந்து பதியும். சுயம் தங்களை தந்தையுடன் இணைந்து இருப்பதாக நினைக்கும் பொழுது அழியக்கூடிய துணையாளர்களை அமைத்து கொண்டு விடுவதற்கான எண்ணம் முடிந்து போயிடும். எப்பயுமே பாபா கூட நான் இணைஞ்சிருக்கிறேன்னு நினைக்கும் போது இந்த கீழே இருக்கிறாங்களே அந்த துணையா, இப்ப துணைவனா நமக்கு கீழே உடம்பெல்லாம் நம்ம துணையா வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த துணையாளர்களுடைய அழியக்கூடிய துணையாளர்களுடைய அந்த அமைத்து கொண்டு விடுவதற்கான எண்ணம் முடிஞ்சிடும். இவங்க இருந்தாதான் நான் இருப்பேன், இவங்க எல்லாம் என்னால வாழவே முடியாது அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம் சிலரை. அவங்கெல்லாம் வந்து சரீரம் தான், சரீரத்துல இருக்கிற ஆத்மாக்கள். ஆனா பாபா வந்து அழிவற்ற துணைவன். அவரை நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இந்த கீழே இருக்கிற துணைவர்களை அவங்கதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏனெனில் சர்வ சக்திவான் பாபா துணையாளர் ஆவார். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமக்கு துணைவனா இருக்கிறவர் சர்வ சக்திவான். எப்படி சூரியனுக்கு முன்பு இருள் நிலைத்திருக்க முடியாதோ அது போல சர்வ சக்திவானுக்கு முன்னால் மாயின் எந்த ஒரு வீணான சங்கல்பம் கூட நிலைத்திருக்க முடியாதுன்றாரு. எப்படி இப்ப சூரியனுக்கு முன்னாடி இருள் வந்தா இருக்குமா? காலை பொழுது வந்துருச்சுன்னா சூரியன் வந்தாலே இருள் போயிடுது, பயந்துருச்சுன்னு ஓடிடு. அது போலதான் பாபா வந்துட்டாருன்னா அந்த மாயா ஓடிடும். எந்த ஒரு வீணான சங்கல்பமும் பாபாவுக்கு முன்னாடி நிலைச்சிருக்க முடியாது. எந்த ஒரு எதிரி கூட தாக்குவதற்கு முன்பு தனியாக ஆக்கி விட்டுவார். இந்த சினிமாலாம் நம்ம பார்ப்போம், தாக்க வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சுத்தி எல்லாரையும் தனியாக்கிட்டு அப்புறமா வந்து ஷூட் பண்ண வருவாங்க. அந்த மாதிரி, அதாவது எதிரிய அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் சுட்டு தள்ளிட்டு அப்புறமா தான் நம்மளை சுடுவாங்க. அந்த மாதிரி சினிமால காட்டுவாங்க. அந்த மாதிரி சொல்றாரு, எந்த ஒரு எதிரி கூட தாக்குவதற்கு முன்பு நம்மளை தனியாக்கிட்டு தான் தாக்க வருவாங்க. அப்ப பாபாவை துரத்தி விட்டுருந்தா இந்த மாயா வந்து நம்மளை தாக்கும். மாயா புத்தியில வருதுனாலே நம்ம பாபா நினைவு நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் மாயா வருதுன்னு அர்த்தம். அப்ப பாபாவை பிரிச்சு விட்டுறதுல அந்த மாயாவே உள்ள வருது. எனவே ஒருபோதும் தனியானவர் ஆகாதீர்கள். அதனால பாபாவை விட்டு பிரிஞ்சு இருக்காதீங்க. பிரிஞ்சிருந்தீங்கன்னா மாயா புத்தியில வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.